அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு என்னை கருவியாக்கி உங்களிடம் உரையாடக்கூடிய இத்தருணத்தை உருவாக்கி தந்த எல்லாம் வல்ல ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எனது கோடானு கோடி நன்றிகளை கண்ணீர் துளிகளாக அவர் பாதச்சுவட்டில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். திக்கற்றோருக்கு தெய்வமாய், இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய், வாடியவரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் கணம் பொழுதும் உம்மை மறவா வரம் வேண்டுகிறேன். உம்மை வணங்குவோர் வாழ்வில் வளம் சேரட்டும். உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாகட்டும். இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகன், இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பிரார்த்தித்து இந்த வார நிகழ்ச்சியை துவக்குவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். मंगलकर श्री तुंगभद्रातट प्रत्यस्ततिज पुंगवालयलसन् मंत्रालयाख्ये पुरे नव्येन्द्रोपरनील भव्यकर सद्वृन्दावनान्तर्गतः श्रीमत्सद्गुरु राघवेन्द्र यतिराट् कुर्यात् ध्रुवं मङ्गलम्. உன்னை அப்பன்னா நீ சொல்லியே உன் வாயால் உதிர்ந்ததை அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் யாராருக்கு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ராகவேந்திர சுவாமியினுடைய புண்ணியத்தை பெறுவதற்கு பாக்கியம் உள்ளவர்கள். சாட்சி அயா சோஸ்திரகி. திருப்பதி ஏழுமலையானின் எல்லையில்லா அருளோடு திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிகளுக்கு இச்சகத்தில் உள்ளோரை அன்பால் ஆளப்போகும், கருணையால் கவரப்போகும், கற்பக விருட்சமாக விளங்கப் போகும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1595 பங்குனி மாதம் சுக்ல சப்தமி திதி மிருக ஸ்ரீஷ நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையன்று 3வது பிள்ளையாக அவதரித்தார். புவனகிரி சிதம்பரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புண்ணிய பூமி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்த ஸ்தலம். புவனகிரியில் நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பதை பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். நாடெங்கும் இருந்து தொடர்ந்து எனக்கு தொலைபேசி மூலம் பாராட்டுதல்களையும் போற்றுதல்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இந்த பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவன் நான் மட்டுமல்ல, என்னுடன் பணிபுரியும் சக கலைஞர்களும் தான். அவர்களோடு மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கும் விளம்பரதாரர்கள், ஸ்பான்சர்ஸ், இவர்களுக்கும் இந்த பாராட்டுதலில் பங்குண்டு. அவர்களோடு மட்டுமின்றி ஜெயா டிவி நிர்வாகத்திற்கும் இந்த பாராட்டுதலில் பங்குண்டு. அதற்கும் மேலாக இந்த பாராட்டுதலையும் புகழாரங்களையும் மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாதங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். 3.5 வருட காலங்களாக அங்கிருந்து நடந்தே கொண்டு வந்து இந்த மிருத்திகை இங்கு பிரதேசிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் புகழ்பெற்ற ஆலயங்கள் அலங்கரிக்கும் காஞ்சி நகரின்
வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் விஷ்ணு காஞ்சியில் வேதவதி வீதியில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சத்யபூர்ண சுவாமி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம். ராகவேந்திர சுவாமிகள் இங்கே இருந்து தங்கி பாடம் படித்த இடம், வித்யா அபியாசம் செய்த இடம் இந்த மிக முக்கியமான இடம். கீழே எனக்கு 2000 ரூபாய் வாடகை வருது, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். உடனே கீழே தான்மா கட்டணும். நான் எல்லோரும் கேட்டேன், யாரும் எடுத்துக்கல. அதனால் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் எனக்கு தெரியா கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் 2 பேருக்கும். உடனே நாங்கள் தரோம் சொன்னோம். ராகவேந்திர பக்தர் தமிழ்நாடு தான், வேறு எங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சுஷிமந்திரித்தர். அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பக்தருக்கு எல்லா சௌக்கியங்கள் கொடுத்து ஞான பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு விசேஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணும். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர் இந்த ராயர். ரொம்ப சுலபமானவர். ஐயா என்னை காப்பாற்று அப்படின்னு 2 கையும் தூக்கிட்டா போதும், ஓடி வந்துடுவார். நம் குருராஜரின் மகத்துவத்தை உணர்ந்த தாமஸ் மன்றோ தமது சர்க்காரிடம் பேசி இந்த ஆக்கிரமிப்பு திட்டத்தை அடியோடு ரத்து செய்தார். மேற்கூறிய சம்பவம் மதராஸ் அரசாங்க கெசட்டில் பதிவாகியுள்ளது. ஜெயா டிவியும் நண்பர் திரு சரவணன் அவர்களும் குழுவினரும் இந்த பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் முயற்சி வெற்றி பெற எல்லாம் வந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் பல கிரந்தங்களுக்கு உரை எழுதிய ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்களாக ஒன்றிணைந்து இம்மடத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டவனுக்கு இன்னும் அதிகமாக செய்யணுங்கிற என் ஒரே ஆசை. அவர் சாதாரணமாக கேட்டால் கொடுக்க மாட்டார். மனசில் பக்தி இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். நிகழ்ச்சியினுடைய பார்க்குறவாளுக்கும் ராகவேந்திர சுவாமியினுடைய எல்லா விதமான அனுகிரகங்களும் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோவை மாநகரில் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயம். ராயர் உங்களுக்கு 7 நாள் தான் இந்த முறை தந்திருக்கிறார் இந்த இடத்துல இருந்து அவரை வணங்குவதற்கு. உடனடியாக நீங்கள் மெட்ராஸுக்கு போங்கள் என்று சொல்லி என்னை கையில் பிடித்து கொண்டு போய் டக்கண்டு டிக்கெட் எடுத்து என்னை உடனடியாக 2 மணி ட்ரெயின்லேயே என்னை ஏற்றி விட்டார்.
நடராஜா நேற்றுக்கு வந்ததெல்லாம் நீர்தானா, வயோதிக வடிவில் வந்தது நீர்தானா, அந்த சொன்னது அப்போ கூட எனக்கு தெரியல. இன்றைக்கி அந்த 35 ஆண்டுகள் கழித்து மகா கும்பாபிஷேகம் நல்லமுடி 2வது பிரிவிலே அம்பாள், விநாயகர், ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்களுடைய அனுகிரகத்தால் நல்ல முறையில் நடந்தேறியுள்ளது. தனது குருவான சுசீந்திரத்திலே அழுது பார்க்கிறார். ஆனால் சுசீந்திர சொல்கிறார், இது ராகவனுடைய கட்டளை வேங்கடநாதா. சரணாகதின்னு அப்படியே விழுந்துட்டோம். ராகவேந்திர சாமி படம் பெரிய படம் நம்ம வீட்டில் அப்படியே பிடிச்சி, ராகவேந்திரா நீ தான் காப்பாற்றணும். என்னால் நடக்கவே முடியாது இருந்தேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிற அளவுக்கு ராகவேந்திர சுவாமி என்னை இப்போ எடுத்துன்னு வந்து விட்டுருக்காரு. நான் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நல்ல இதுக்காக, ஒரு நல்லவருக்காக, நல்ல மனிதருக்காக பிரார்த்தனை செய்கிறதுக்காக இன்னைக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குருவே 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 ராகவேந்திர குரு குருவே. ಅಂದವಾದ ತೋಯಜದ ಚಂದವಾದ ಪಾದದಿಂದ ಓಡಿಬಾರೋ ರಂಗ ಸಾಗಿಬಾರೋ. கோசாலை மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ராகவேந்திரை நம்பி யாரும் வீண் போனதே கிடையாது. ராகவேந்திரர் அளவுக்கு மீறிய கருணையோடு நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கிறார். ராகவேந்திர சுவாமிகளை மனதிலே நினைத்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை சொன்னேன். இதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் அன்பர்களும் சேர்ந்து செய்த முயற்சியால் இது நடந்தது. ಪೊರೆವ ಭಾರತಿ ನಿನ್ನ ಚರಣಕ್ಕೆ ಕೈ ಮುಗಿವೆ. மனித இனத்திலே பிறந்த அத்தனை ஜாதி மத பேத இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட முறையிலே அத்தனை பேராலும் கவரப்படக்கூடிய மாமுனி ராகவேந்திர சுவாமிகள். வரசுஹೃத்க குரு கோவிந்த விட்டலனா. நானும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி 2 பேரும் வி டோட்லி சேஞ்ச்ட் அவர் செல்ஸ். வாட் எவர் பாசிபிள், என்ன முடியுமோ எங்கள் லைஃப்பில் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டியது. ராயர் எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் வருவார். சந்நியாசம் பெற்ற பின்பு ஏறக்குறைய 15 வருடங்கள் தஞ்சாவூரில் உள்ள வடவாற்றின் கரையிலே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள். பாக்கி எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு இது சுவாமிகளுக்கு கீழே இங்கே சர்வரூபமாக இருக்கும். அவருக்கு வேண்டியது உண்மையான அந்தரங்க பக்தி. அதை நம்ம அவருடைய ஸ்மரித்தாலே போதும், எல்லா அனுகிரகம் பண்ணுறாரு. உலகம் முழுக்க ஜெகத்குருவாக இன்றைக்கி திகழ்கிறார். அவரை நம்பினால் அவர்களுக்கு எல்லா காலத்திலும் எல்லா விதமான பலன்களும் உண்டாகும் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜெய 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 ராகவேந்திரா. ஜெய 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 ராகவேந்திரா.
குருராஜரின் மகா ஆலயத்திற்கான பூமி பூஜை. குருவே வரஹஜ தட்டவாசா இவரை வணங்கினா மகத்துவம், மகிழ்ச்சி, மகிமை, மருத்துவம் எல்லாமே கிடைக்கும். அவருடைய உறவு என்பது நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு அப்பா பையனுக்கிற உறவு மாதிரி தான். அவன கருணை எண்ணிரி श्रीराघवेन्द्र दर्शनं दिव्य दर्शनं. இந்த ஆட்டோவை ஓட்டி தான் இந்த கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவை நான் ஏற்கனவே வளர்த்துட்டேன். என்னோட ஒவ்வொரு அசைவையும் சொல்லப்போனால் என்னோட வாழ்க்கையை சுவாமி தான் நடத்திக்கிட்டு இருக்கார். இனி எப்போது பகவானுடைய நாமத்தை பாடும்போது எந்தவித பணபலனும் இல்லாமல் அவருடைய அருள் பலம் மாத்திரம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அன்னையிலேருந்து பகவானுக்கு பாடும்போது எந்தவித பொருளும் நான் வாங்குறது கிடையாது. ರಾಘವೇಂದ್ರಿಗೆ ಎಂದ ಜಾತಿ ಮತ ಎಂದ ಒಂದು ವಿಧಮಾನ ವ್ಯತ್ಯಾಸ ಅವರಿಗೆ ರಾಘವೇಂದ್ರ ಕಂಡಿದೇ ಇಲ್ಲ. Pujaya Raghavendra is there na, that Guru Stotram was made by Appanacharya and that Guru Stotram started from our temple only. அது மொழி தெரியாத இடத்துல என்னை மாட்டி விட்டுட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு என் கூடயே வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அணுவின்றி ஒன்றும் அசையாது என்பது போல நிறைய அற்புதங்களை பகவான் இதுவரை நடத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு எந்த பிறவி எடுத்தாலும் உங்களை தொண்டு செய்கிற பிறவியா எனக்கு வேண்டும். ராய ராகவேந்திர இந்த ஜெயா டிவியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, நாமக்கல், வடச்சேரியில் ஆரம்பித்து இந்த பக்கம் ஐயனாவரம், நங்கநல்லூர் வரைக்கும் பக்தர்களுடைய வெளிப்பாடு அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அனுபவித்து கண்ணீர் துணிகளை வெளியே கொண்டாந்து மேலே வரக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு ரிகார்ட், ஒரு ரெவரன்ஸ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், இதுதான் பக்தி. இட் இஸ் a spontaneous overflow. என்னை கூப்பிடலைன்னு ஆதங்கப்பட்டது போக மந்திராலயத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த கதாபாத்திரம், அதுவும் அப்பண்ணாச்சாரியார் கதாபாத்திரம். அவர் வந்து இந்த இடத்தாண்ட சிறிது நேரம் வந்து தியானத்தில் உட்கார்ந்தாரான்றது எங்களுக்கு தெரியல. தற்கொலை பண்ணி சாகணும்னு நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் பெரியவர் வந்து இந்த சாப்பிட்றாங்க
அப்படி கொடுத்தாரு. ಕೊರೆವಾ ವೃಂದ ಗುಣಗಳಿಂ ಮೆರೆವಾ ವೃಂದ ಗುಣಗಳಿಂ ಮೆರೆವಾ ಮೆರೆವಾ ಕಾಯ ಬಾರೋ ತಂದೆ ತಾಯಿ ಬಾರೋ ನಮ್ಮ ಕಾಯ ಬಾರೋ ರಾಘವೇಂದ್ರ ಬಾರೋ. தெய்வமும் நீயே ராஜராஜனே ராகவேந்திரனே தர்மதேவனே திவ்ய ரூபனே வேங்கநாதனே வெங்கடநாதனே மிருதியில் பலகண்டு அருகின்ற குரு நீயே. எந்த விதமான வசதியோ எந்த விதமான ஒரு பாடாடமும் இல்லாமல் அடிமட்ட தொண்டர்கள் உழைத்து 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 இந்த பிருந்தாவனத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ராகவேந்திரர் நாமம் ஒன்றே இச்சக வாழ்வில் நிரந்தரம். ராகவேந்திரர் நாமம் ஒன்றே இச்சக வாழ்வில் நிரந்தரம். குருநாதர் அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணம் இருக்கட்டும். ಇಂದು ಏನಗೆ ಗೋವಿಂದ ಪದರವ ತೋರೋ ಮುಕುಂದ. ராகவேந்திர சுவாமியே எனது முழு வெற்றிக்கும் காரணம் என்பதை இச்சமயத்தில் நான் தெரிவித்தேன். ಭುವನಗಿರಿயின் புண்ணியமைந்த வெங்கடநாதா. அவருக்கு சரணாகதி ஆகிட்டாலே எங்களுக்கு எல்லாம் அவர் பார்த்துக்கிறாங்கிறது உண்மை. இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நலம் பெற வேண்டும் என நன்னாளிலே பிரார்த்திக்கிறோம். ராகவேந்திர சுவாமி வந்து தன்வந்திரி ராகவேந்தர்னு ஜனங்க சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு என்ன சிக்னஸ் எது வந்தாலும் உடனே க்யூர் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப பேர் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. சிஷ்யர்களுக்கு அவருடைய புண்ணிய பலன்களுக்கு தகுந்தாப்புல நீ வரன் கொடுத்துட்டு இருக்க சுவாமி, என்னையும் கொஞ்சம் கண்ணால் பாரு, என்ன பாட்டணும் நீரே எல்லாம் கொடுக்கணும், எனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு தெரியும், நீ கொடு. எல்லாரும் ராகவேந்திர சுவாமியை வந்து மனசார வேண்டிண்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். குரு ராகவேந்திர சுவாமியின் நல்லருளும் என்னை கைவிடவில்லை. இப்படி ராகவேந்திரன் என்ற விஷயம் எனக்குள் வருவதற்கு காரணம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் எழுதின பிருந்தாவனம் என்கிற அந்த புத்தகத்தை, ராகவேந்திர சுவாமிகளுடைய சரிதத்தை நான் வந்து அவருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ட்ரிப்ளிகேனில் விசேஷமாக நான் மெட்ராஸ் பக்தாதிகள் எல்லாம் வந்துட்டு அனுகிரகம் எடுத்துக்கிறார்.